பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா பாராளுமன்றத்தில் நேற்று கூறிய சில விடயங்கள் குறித்து இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. நேற்று டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் முன்னாள் போராளிகள் தொடர்பாக கவலைப்பட்டிருக்கிறார். யுத்தம் முடிவடைந்தது என்று சொல்லப்பட்டு 5 ஆண்டுகளாக மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி அதிகாரத்திலே மிகப்பெரிய பங்காளராக இருந்தவர். தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் என்று சொல்லிக்கொண்டு அந்த அமைச்சரவையில் இருந்திருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தன்னுடைய அந்த காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறாரா, தீர்வு காண்பதற்கான முயற்சியாவது அவர் எடுத்திருக்கிறாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆட்சி மாறுகின்ற பொழுது அந்த ஆட்சியிலே பங்காளராக இருக்கின்ற பொழுது ஒரு பேச்சும், அதற்கு பிறகு எதிர்த்தரப்பிலே வந்திருக்கின்ற பொழுது இன்னொரு பேச்சும் பேசுகின்ற ஒரு சராசரி இரண்டாந்தர அரசியலை செய்கின்ற செயற்பாட்டை இனியாவது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கடந்த அரசாங்கங்களும் என்னென்ன தவறிழைத்திருக்கின்றன என்பதை அவர் பகிரங்கமாக இனிமேல் சொல்லுவதற்கு முன்வர வேண்டும். ஆடு நினைக்கிறது என்று ஓனாய் அழுதலாம் என்பதை போல நீங்கள் இன்றைக்கு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பதவி போனதற்கு பிறகு உங்களுக்கு ஞானம் வந்திருக்கிறது, சுடலை ஞானமாக இன்றைக்கு ஞானம் வந்திருக்கிறது. டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் புனர்வாழ்வளிக்கப்பட்ட போராளிகளுக்கு புனர்வாழ்வளிப்பது சம்பந்தமாக இந்த அரசு எதுவித நடவடிக்கையை எடுக்கவில்லை என்ற ஒரு கோட்பாட்டை பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அதை நான் வரவேற்கின்றேன். இருந்தாலும் அதை நடத்துவதற்கு மஹிந்த அரசியல்